மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. சென்னை மெரினா கடற்கரையில் 7 கோடி ரூபாய் செலவில் பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், தமிழக அரசினுடைய இந்த முடிவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஒரு 3 ஏக்கர் பரப்பளவுல கூவமாட்டோடைய முகத்துவாரத்துலதான் இது அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது அமையப்படும் போது தனியார் பங்களிப்போடு பாய்மர போட்டிகள் சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அமைக்கப்படும் போது அது வீரர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த இடம் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்துடைய அனுமதி பெற வேண்டும். அதுக்காகத்தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பித்திருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில இந்த பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அமைக்கப்படும் போது அது விளையாடு வீரர்களுக்கு ஏதுவாக இருக்கும். கீழ்த்தளத்துல பயிற்சி அறை, வீடியோ நூலக அறை, வரவேற்பு அறை, பயிற்சியாளருக்கான அறை, அலுவலக அறை எல்லாம் இருக்கும். முதல் தளத்துல திறந்தவெளி வகுப்பறை, யோகா அறை, ஜிம், விளையாட்டு அறிவியல் பயிற்சி எல்லாம் இருக்கும். இது 2016ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதை செயல்படுத்துவதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில சர்வதேச போட்டிகள் தமிழகத்தை சேர்ந்த அந்த போட்டிகள்ல தமிழகத்தை சேர்ந்த நிறைய வீரர்கள் பங்கேற்பதன் காரணமாக தமிழகத்திலேயே குறிப்பாக சென்னையிலேயே பாய்மர படகு அகாடமி அமைப்பதற்குண்டான திட்டமிடல் என்பது தமிழக அரசால் தொடங்கி இருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு விண்ணப்பித்து முறையான அனுமதியை கேட்டிருக்கிறது. அனுமதி கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் என்பது தொடங்கும். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.